வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு காயை அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டை பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டைக்காய் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தட்டைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு மூடி போட்டு காய் நல்லா வேகணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்துட்டுருக்கு. இப்போ வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 4 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 வரமிளகா இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கொரன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரன்னு தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பில் இருந்துச்சுன்னா நம்மளோட தட்டைப்பயிறு பொரியல் ரெடி ஆயிரும். நம்மளோட தட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காய் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட தட்டை பயிர் இருக்குது இல்லையா, அதோட காய் தான் இது. இந்த காய் தான் நல்லா அதாவது நல்லா காய வச்சு தோல் உரிச்சோம்னா நம்மளுக்கு தட்டைப்பயிர் கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காய். இந்த மாதிரி ஒரு பொரியல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.